கிருபையிலே நிதம் நிலைத்து திருமுகம் நாம் தரிசிக்க தேவன் நமக்காக பலியாகி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கும்படியாக அவர் பலியாகவில்லை. பலியாகி கல்வாரி சிலுவையிலே மரித்த போது திரைச்சலை இரண்டாக கிழிந்தது. ஏன் கிழிந்தது? பிதாவினிடத்தில் எல்லாரும் சேர வேண்டும் என்கிற அந்த வழியை தம்முடைய சிலுவையின் மூலமாக உண்டாக்கினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய பிள்ளைகள் ஆக்கப்படணும், எல்லாரும் அவர் அருகில் வரணும், எல்லாருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும், முகத்தை எல்லாரும் தரிசிக்கணும். அவர் யாரென்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் அவர்களை மகிழ வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முக சாயல் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு முகம்தான் இருக்கிறது, ஆனால் அந்த ஒரு முகத்தில் பல வகையான சாயல்கள் நம்முடைய முகத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய முகத்தில் பல வகையான சாயல்கள் இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது முகத்தில் இருக்கிறதான சாயலுக்கும், நாம் துக்கமாக இருக்கும்போது இருக்கிறதான சாயலுக்கும், நாம் எரிச்சலாக இருக்கும்போது, நாம் கோபமாக இருக்கும்போது, பொறாமையோடு இருக்கும்போது, வைராக்கியத்தோடு இருக்கும்போது இருக்கிறதான முக சாயலுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. மனம் எப்படி இருக்கிறதோ அந்த மனதினுடைய எண்ணத்தை முகம் என்ன செய்கிறது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்கிறது. நம்முடனே வாழ்கிறவர்கள், நம்முடனே இருக்கிறவர்கள் இந்த முகத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். முக சாயல் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி தான் வீடு இருக்கிறது, அதற்கேற்றபடி தான் குடும்பம் இருக்கிறது, அதற்கேற்றபடி தான் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடனே கூட இடைப்படுகிறார்கள். முகத்தை காட்டின உடனே அதே முகம்தான், நேற்று சிரித்த முகம்தான் இன்றைக்கி வேறு மாதிரியாக ஆன உடனே என்ன ஆகிடுது? பிரச்சனை ஆகிடுது. வீட்டில் முகத்தில் நிறைய பிரச்சனை. தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் அழகுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சாயல், தேவனுடைய சாயல் மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான், முகத்தில் இருக்கிற சாயலை காண்கிறான். முகம் என்பது வேற, முகத்தில் இருக்கிற சாயல் என்பது வேற. சாயல்ல வித்தியாசங்கள் இருக்கு. முகம் ஒன்று தான், முகத்தில் தோற்றங்கள் இருக்குல்ல, அதில் என்ன இருக்கிறது? இது நிறைய சாயல்கள் இருக்கிறது. அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான். தேவன் யார் என்பதை அவன் பார்க்கிறான். தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான அந்த சாயலை அவன் பார்க்கிறான். மோசே என்பவன் பூமியில் இருக்கிற எல்லா மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். எப்படி வந்தது அவனுக்கு அந்த சாந்த குணம்? அந்த சாயலை சொல்றார் தேவன் யாத்திராகம புஸ்தகத்தில். அவனின் சாயலை காண்கிறான். சாயல் அவன் பார்த்து பார்த்து என்னவாயிருக்கிறான்? அப்படி ஒரு மறுரூபம் அவனுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது நான் எந்த சாயலை பார்க்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. நான் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறேன்? நான் யாருடைய சாயலால் பாதிக்கப்பட்டு அந்த பிரதிபலிப்பை உடையவனாக நான் இருக்கிறேன். தேவனை பார்க்கிறேன், அன்பை நான் பார்க்கிறேன், கருணையை நான் பார்க்கிறேன், இரக்கத்தை நான் பார்க்கிறேன். எதை பார்க்கிறேனோ அதுவாகவே நான் என்னை பிரதிபலித்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை அடையும்படியாகத்தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து பலியானார். கிறிஸ்து அவங்கள மன்னிச்சு நம்மளை அப்படியே அவுத்து விடுறதுக்காக மட்டும் கிடையாது, இப்படிப்பட்டவர்களாக மாறும்படியாக, அவரை போலவே மாறும்படியாக முதல் தரமான அந்த மாவு அதோடு நாம் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சேர்ந்த உடனே என்ன ஆகிறது கிடையாது, புளிப்பாகிறது கிடையாது. அது என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக புளிப்பாக்கி கொண்டே இருக்கிறது. அது இருந்து என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏதோ ஒரு வேலை அதுக்குள்ளே நடக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை கூட நாம் ஆண்டவரை பார்க்க ஒரு முக சாயலை பார்க்க ஒப்பாக நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அதனால் அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க நடந்துக்கிட்டாங்க, என் மூஞ்சி அப்படி காட்டினாங்க, இப்படி காட்டினாங்க, அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. நாம் யாரை பார்க்குறோம்? நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது? நாம் எதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். பாருங்கள், எப்படிப்பட்டதான வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். ஸோ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் திறந்த முகத்தை திறப்போம். நம்ம தான் திறக்கணும் முகத்தை, திறந்த முகமாய். இப்போ முக்காடு எங்கே இருக்கிறது? கடவுள் இடத்துல முக்காடு கிடையாது. கடவுள் திரையினால் மறைக்கப்படவில்லை, அவர் வெளியரங்கமாகி இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு பிரச்சனை என்ன செய்து முக்காடை போட்டு நம்மை மூடி வைத்திருக்கிறது. வருகிற பிரச்சனைகளும் நெருக்கங்களும் சோதனைகளும்
பாடுகளும் கஷ்டங்களும் என்ன செய்து நம்ம மூடி இருக்கு போல. அதை எடுத்து போட்டுருங்க. அதை தடை பண்ண விடாதீங்க. கடவுளை பார்க்கறது இது தடையாக இருக்கக்கூடாது. தூரம் எறிங்க. தூரம் எறிந்துவிட்டு அந்த முகத்தை நீங்கள் பாருங்கள், திறந்த முகமாய். நம்ம தான் திறக்கணும் முகத்தை. உன் முக்காட்டை நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. முக்காட்டை அகற்று, முக்காட்டை எடுன்னு சொல்றாரு ஆண்டவர். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, அதை நான் பார்க்கட்டும். இவ்வளோ ஆசை ஆண்டவருக்கு நம்ம முகத்தை பார்க்க. முகரூபத்தை நான் பார்க்கட்டும். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து 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 மறுரூபம் அடைகிறது.